எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். ஸ்டாலின் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. 5 வருஷம் நல்லாட்சி செய்திருந்தா இப்படி அவசரமா 5000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 5000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தது, மகளிர் உரிமை தொகை கொடுத்தது நாங்களும் வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அதை வரவேற்கிறது. பெண்களுக்கு அந்த நலத்திட்டங்கள் போய் சேரட்டும். ஆனால் எங்கள் கேள்வி என்னன்னா, உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தருவோம் மாதம் சொன்னீங்க. 60 மாத காலம் ஆட்சி. மாதம் 1000 ரூபான்னா ஒவ்வொரு தமிழ் பெண்ணுக்கும் 60,000 ரூபாய் பணம் வந்திருக்கணும். நீங்கள் முதல் 27 மாதம் கொடுக்கல, இந்த 33 மாதம் தான் கொடுக்குறீங்க. கோடைக்கால சிறப்பு நிதினு ஒரு 2000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறீங்க. அப்போ 33 2 35 ரூபா ஆகுது. 25,000 ரூபாய் ஆட்டையை போட்டிங்களே சார். மக்களுக்கு வர வேண்டியது, நமது தமிழ் சகோதரிகளுக்கு வர வேண்டிய பணம் இங்கே 25,000 ரூபாய் இங்கே போச்சு. அது வேற ஃபண்டுக்கு ஒதுக்கிட்டீங்களே, வேற நிதிக்கு ஒதுக்கிட்டீங்களே. 60 மாதம் தானே உங்களுக்கு வாக்குறுதி. 60 மாதம் வாக்குறுதியில் 35,000 தானே வந்திருக்கு. 60,000 காணாம. இது கவுண்டமணி செந்தில் ஜோக்கு மாதிரி இருக்கு. அதான் இதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. அதனால கொடுக்கறத முழுசா கொடுக்கணும். தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னால அந்த பழைய அரியர்ஸ் 25,000 ரூபாய் இருக்கு. அந்த 60,000த்துல 35 போக 25,000 ரூபாய் இருக்கு. அந்த 25,000த்தையும் தமிழ் சகோதரிகளுக்கு ஸ்டாலின் அரசு கொடுக்க வேண்டும் என்று இந்த ஊடக பேட்டி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுக்க வேண்டியதை கொடுங்க. நான் ஒன்றும் இலவசமாக கேட்குறேன். நீங்கள் அறிவிச்சிடலாம், உங்கள் வாக்குறுதி தான். 2வது, இன்னைக்கு பட்டியல் அணி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் செய்யணும். பட்டியல் சமூக மக்களினுடைய நலத்திட்டங்களுக்காக நரேந்திர மோடி அரசு கொடுத்த நிதியை வேறு வேறு காரணங்களுக்காக டைவர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்ற ஆதாரங்களுடன் பட்டியல் சமுதாய மக்கள் குமரி போயிருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. நான் கூட இன்னைக்கு பேசும்போது சொன்னேன், நிதியை ஒதுக்கல அப்படின்னு ஆதங்கப்படுறோம். நீங்க ஒதுக்க வேண்டிய நிதியை நீங்க ஒதுக்கல, நாம ஒதுக்கல. கருணாநிதியை ஒதுக்கல, இன்ப நிதியை ஒதுக்கவில்லை, உதயநிதியை ஒதுக்கவில்லை. நாம ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காதனாலதான் அவங்க ஒதுக்க வேண்டிய நிதியை எங்கேயோ ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால இதை வன்மையாக கண்டிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. தேர்தல் நேரத்தில் இது மாதிரி பொய்களை எல்லாம் நிறைய அவிழ்த்து விடும் ஸ்டாலின் அரசு. அதை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த 5000 ரூபாய் ஏன் கொடுக்குறோம்னா, தேர்தல் அறிவிக்க போகிற நேரத்தில் இதை மோடி கொடுக்க விட மாட்டார். மோடி கொடுக்க விட மாட்டாருங்கிறதால நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்கிறோம். இல்லைன்னா ஒவ்வொரு மாதமும் தேர்தல் நேரத்தில் 1000 ரூபாய் கொடுக்க விட மாட்டாங்க. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேர்தல் கமிஷன் தடை இல்லை என்பது ஸ்டாலின் நன்றாக தெரியும், திமுகவுக்கு நன்றாக தெரியும். புதிய திட்டங்கள் தான் அறிவிக்க முடியாத தவிர பழைய திட்டங்கள் தொடரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றாக தெரிந்தும் கூட இது பொய் என்று தெரிந்தே சொல்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது பொய் என்று தெரிந்தே சொல்கிற ஒரு கட்சி, பொய்யை பிரச்சாரம் செய்கிற ஒரு கட்சி திமுக இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க எப்படி 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க என்பதே தெரியவில்லை. அப்படியெல்லாம் மக்களுக்கான நலத்திட்டங்களை தடுக்கிற இடத்துல பிஜேபி இல்லை. நாங்கள் இன்னும் 25,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறோமே தவிர தடுப்பது என்கிற வார்த்தைக்கே இடமில்லை. ஸ்டாலின் அவர்கள் திமுக சொல்வது உண்மை அல்ல என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். தமிழக முதல்வர் 21ஆம் தேதி மதுரையில் வந்து பாலம் திறக்க இருக்கிறாரு. அவசர கதியில் அந்த பால பணிகள்லாம் நடக்குதாக ஒரு குற்றச்சாட்டு. எல்லாமே தேர்தல் அவசரம் தான். 5000 ரூபாய் கொடுத்த மாதிரி தான். பாலம் முழுசா முடியலையா அப்படின்னு. இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை முதல் கட்ட பணிகள் நிறைவடைந்து 12 லட்சம் சதுர அடி பணிகள் முடிஞ்சிருச்சு. நாங்கள் மத்திய அரசை, பிரதமர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தேர்தல் வரப்போகுது, இப்போ நாம எய்ம்ஸை திறந்துடலாம், ஒரு திறப்பு விழா வச்சிடலாம் என்று நாங்கள் அணுகிய போது எங்களை உரிமையுடன் கோபித்துக் கொண்டார்கள். ஏன்னா இன்னும் ஒரு 3-4 மாத பணிகள் இருக்கு. ஜூன் ஜூலை வரைக்கும் ஆகும் அது முடிகிறது. முதல் கட்ட அந்த 12 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் முடியாது. அதற்குள்ள அவசரப்பட்டு திறந்தா தேர்தலுக்காக இவங்க ஷோ காமிக்கிறாங்க, தேர்தல் வேலைக்காக ஏமாத்துறாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்களே தவிர அது நாம ஜென்யூனா இருக்கோன்றது அர்த்தம் இல்லை. அதனால அவசரப்படக்கூடாது. இன்னும் 2-3 மாதங்களில் 12 லட்சம் சதுர அடி முழுமையாக முடிஞ்சிடும். அப்போ வந்து திறப்பு வைத்துக் கொள்ளலாம் என்றுதான் எங்களுக்கு பதில் சொல்லப்பட்டது. இந்த மாதிரி பாலம் கட்டி அவசரமா திறக்கிற மாதிரி நாங்கள் திறக்கல சார். தகவல் தான்.